வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அந்த யூனிட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கம்பேர் பண்றது மூலமா பேலன்சிங் ஃபிகர் வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸர்சைஸ் சம் 18 வந்து பார்க்கலாம். Mary does not keep her books under double entry system. From the following details prepare trading and profit and loss account. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்கன்னா trading and profit and loss account for the year ending 31st March 2019 and balance sheet, that is final accounts வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக்கோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1/4/2018 அண்ட் 31/3/2019 ரெண்டு டேட்ஸ். அப்போ இது என்னது, இது வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் க்ளோசிங். அதே மாதிரி டெட்டாஸ் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் வந்து நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்தாச்சு, ஃபர்னிச்சர் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னது, கிரெடிட் பர்ச்சேசஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தென் ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை 10% per annum. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்னா, டெட்டாஸ் வந்து என்ன, க்ளோசிங் டெட்டாஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டெட்டாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போடணும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், ஸோ நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ 2 பேலன்ஸ் brought down. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது, 1,30,000. அண்ட் தென் கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கிரெடிட் சேல்ஸ். ஸோ அதை நம்ம அடுத்தது எழுதிக்கலாம், 2 கிரெடிட் சேல்ஸ். ஸோ 2,90,000. அதுக்கு அடுத்தது கேஷ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெட்டாஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கான டிரான்சாக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கேஷ் புக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 டெட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ எவ்வளவு, 3,40,000. அப்போது பை கேஷ் கவுண்ட் எவ்வளவு, 3,40,000. அடுத்தது நம்மளுக்கு இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டனோ இல்லை பேட் டெப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேஷ் புக்கில் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அண்ட் தென் ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து என்னது, பேலன்ஸ் கேரி டவுன், இதுதான் வந்து க்ளோசிங் டெட்டாஸ். ஸோ டோட்டல் பண்ணிடலாம், 1,30,000 ப்ளஸ் 2,90,000. டோட்டல் எவ்வளவு, 4,20,000. $4,20,000ல 3,40,000 மைனஸ் பண்ணோன்னா 80,000 தான் வந்து என்னது, க்ளோசிங் டெட்டார்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டெட்டார்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸோ எப்படி போடுவீங்க, இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்ஸில், மேரியோட புக்ஸில், இந்த புக்ஸ் ஆஃப் மேரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும் ட்ரேடிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் 2 ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, ஓப்பனிங் ஸ்டாக்கு 1,10,000. அடுத்தது பர்ச்சேசஸ் 2 பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, கிரெடிட் பர்ச்சேசஸும் இருக்குது, கேஷ் பர்ச்சேசஸும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னர் காலமில் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து எவ்வளவு, கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆன டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 1,80,000. ஸோ அதை இன்னர் காலமில் எழுதணும், 1,80,000. அண்ட் தென் கேஷ் பர்ச்சேசஸ் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் கிடைக்கும், கேஷ் புக்கில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கேஷ் பர்ச்சேசஸ் எவ்வளவு, 1,50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 1,80,000 ப்ளஸ் 1,50,000 3,30,000. அடுத்தது சேல்ஸ் பை
சேல்ஸ். சேல்ஸ்லேயும் நம்மளுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது, கிரெடிட்டும் இருக்குது, கேஷும் இருக்குது. ஸோ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு, கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,90,000. அடுத்தது கேஷ் சேல்ஸ் வந்து எங்கே பார்க்கலாம், கேஷ் புக்கில் கேஷ் சேல்ஸ் 3,60,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2,90,000 + 3,60,000 6,50,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம் இல்லையா, ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இதோ 1,80,000. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர மாதிரி வேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ வேஜஸும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஸோ டு வேஜஸ் அக்கௌண்ட் எவ்வளவு 70,000. ஸோ அடுத்தது நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து என்னது, கிராஸ் ப்ராஃபிட். கேரி ஃபார்வர்ட். ஸோ இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ 6,50,000 + 1,80,000 எவ்வளவு 8,30,000. ஸோ 8,30,000லேருந்து 1,10,000 minus 3,30,000 minus 70,000 மைனஸ் பண்ணால் 3,20,000 தான் நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட். ஸோ அதை ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம் பை கிராஸ் ப்ராஃபிட். ஸோ 3,20,000. ஸோ அடுத்து P&L அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன காட்டுவோம், எக்ஸ்பென்சன்ஸ் எல்லாமே காட்டுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ்பென்சன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் புக்கில் பை சன்ட்ரி எக்ஸ்பென்சன்ஸ் 1,27,000. ஸோ அதை எழுதலாம். டு சன்ட்ரி எக்ஸ்பென்சன்ஸ் எவ்வளோ 1,27,000. ஸோ அடுத்தது நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம எங்கே காட்டுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டு டெப்ரிசியேஷன் எவ்வளவு வேல்யூ என்னது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸோடைய வேல்யூ வந்து என்னது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸோட வேல்யூ வந்து 80,000. 80,000க்கு எவ்வளோ வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, 10% வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 80,000 இன்ட்டு 10% எவ்வளவு 8,000 rupees. ஸோ வேறு ஏதாவது இருக்கா நம்ம வந்து P&L அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி, இல்லை வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் பண்ணிடலாம் 3,20,000. ஸோ 3,20,000ல் 1,27,000 minus 8,000. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு 1,85,000. ஸோ அடுத்ததாக வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் என்ன இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 2,80,000. நம்மளுக்கு இந்த இயரில் வந்து ஏதாவது வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா கொஷனில், இல்லை எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அப்போது டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம், நெட் ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு 1,85,000. ஸோ ப்ளஸ் 2,20,000 எவ்வளவு 4,65,000. அடுத்தது ட்ராயிங்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, ட்ராயிங்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து இதை நம்ம அவுட்டர் காலம்லேயே போட்டுக்கலாம் 4,65,000. அடுத்ததாக வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் லைபிலிட்டிஸில், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் வேல்யூ என்னது 90,000. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 90,000. அடுத்தது அசெட்டில் நம்ம என்ன எழுதுவோம், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அசெட்ஸ் தானே, ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அதோட வேல்யூ என்னது 80,000. ஸோ அதை இன்னர் காலமில் எழுதிடலாம். லெஸ் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ டெப்ரிசியேஷன் எவ்வளவு 8,000 rupees. ஸோ மைனஸ் பண்ணோன்னா 80,000 minus 8,000 72,000. அதான் அவுட்டர் காலமில் எழுதிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன எழுதணும், சன்ட்ரி டெட்டார்ஸ்
க்ளோசிங் டேட்டாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி எவ்வளவு 80,000. ஸோ 80,000. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 1,80,000. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? கேஷ் பேலன்ஸ். ஸோ கேஷ் பேலன்ஸ் நம்ம வந்து எதுலேருந்து பார்க்கலாம்? கேஷ் இன் ஹேண்ட் வந்து கேஷ் புக்லேருந்து பார்க்கலாம். ஸோ கேஷ் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ 2,23,000. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டேலி பண்ணலாம். 4,65,000 plus 90,000, 5,55,000. இந்த சைடும் அசட் சைடும் டோட்டல் பண்ணலாம். 72,000 plus 180 plus 1,80,000 plus 2,23,000. ஸோ 5,55,000. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சம் வந்து சால்வ் பண்ணணும். சம் பார்க்கலாம். Selvam does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில்? ஃபர்ஸ்ட் 1/1/2018 that is opening balances, then 31/12/2018 closing balances. அடுத்தது அதர் இன்ஃபர்மேஷன், cash sales, cash purchases, wages, advertisement, drawings, credit sales, credit purchases, salaries, interest on bank loan, additional capital. Adjustments வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Write off depreciation of 10% on machinery and then create a reserve of 1% on debtors for doubtful debts. So first வந்து இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் என்ன அப்படின்றது. இப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்றதுக்கான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆப்வியஸாக நம்ம அதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தனியாக நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் அதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31/12/2017, அதாவது லாஸ்ட் இயர்து. ஸோ 1/1/2018 ஓப்பனிங் இல்லையா? ஸோ அப்போ நம்ம 2017 லாஸ்ட் இயர். ஸோ இப்போ நம்ம எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ மிஷினரி வந்து என்னது எந்த சைடில் வரும்? அசட் சைடில். மிஷினரி 60,000. அண்ட் தென் கேஷ் அட் பேங்க் எந்த சைடில் வரும்? அசட் சைட். கேஷ் அட் பேங்க் 25,000. அண்ட் தென் சன்ட்ரி டேட்டாஸ் எந்த சைடில்? அசட் சைடில் 70,000. அடுத்தது ஸ்டாக் 45,000. பில்ஸ் ரிசீவபிள் 20,000. ஸோ லாஸ்ட்டாக என்ன ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு? பேங்க் லோன் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். இது ரெண்டுமே வந்து என்னது? லயபிலிட்டி சைடில் வரும். ஸோ பேங்க் லோன் எவ்வளவு? 45,000. and then sundry creditors 25,000. so balancing figure வந்து என்னது? capital balancing figure. so இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். என்ன டோட்டல்? 60,000 plus 25,000 plus 70,000 plus 45,000 plus 20,000. so டோட்டலாக 2,20,000. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ண போகிறோம்? 45,000 மைனஸ் 25,000 மைனஸ் பண்ணால் 1,50,000 தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. ஸோ மேலேயே நம்ம வந்து போட்டாச்சு இந்த புக்ஸ் ஆஃப் செல்வம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம அதை போட வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் உடைய வேல்யூ வந்து என்னது? இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்டாக் இந்த இது இருக்கு இல்லையா? 45,000. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக். லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். அண்ட் தென் வேற என்ன வரும்? டெபிட் சைடில் 2 பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸில் நம்மளுக்கு என்னது? கிரெடிட்டும் இருக்கு, கேஷும் இருக்கு. ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து எவ்வளவு? 50,000 52,000.
அண்ட் தென் கேஷ் பர்ச்சேசஸோட வேல்யூ வந்து என்னது 8000. ஆட் பண்ணால் 60,000. தென் பை சேல்ஸ். ஸோ சேல்ஸும் வந்து கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ். ஸோ நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி இப்படி எழுதக்கூடாது. நீங்கள் இன்னொரு காலம் போட்டு இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் சொல்லிட்டு 2 வகையாக பிரித்து காட்டணும். அண்ட் தென் கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளவு 1,80,000. கேஷ் சேல்ஸ் வந்து எவ்வளவு 20,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 lakhs. அடுத்ததாக க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு இதோ இங்கே இருக்கு 22,000. 22,000. ஸோ அடுத்ததாக வேறு என்ன வரும் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வேஜஸ் வரும் இல்லையா. ஸோ வேஜஸ் டெபிட் சைடில் 2 வேஜஸ் எவ்வளவு 6,000 rupees. ஸோ இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வெரி ஃபார்வர்ட். இப்போ டோட்டல் போட்டோன்னா 2,22,000. ஸோ 2,22,000ல் மைனஸ் 45,000 மைனஸ் 60,000 மைனஸ் 6,000 எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு 1,11,000. ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ P&L அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் சேலரிஸ் வரும் இல்லையா P&L அக்கௌண்ட்டில். ஸோ 2 salaries 23,500. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் எங்கே வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ 2 interest on bank loan 4,500. அடுத்தது advertisement, it is an expenses 2 advertisement. அடுத்ததாக நம்மளுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்னது ஒன்று ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அட் 10%. ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம P&L அக்கௌண்ட்டில் போடணும். டெப்ரிசியேஷன் எவ்வளவு 10% ஆன் மிஷினரி. ஸோ மிஷினரியோட வேல்யூ வந்து என்னது 60,000. ஸோ 60,000க்கு 10% போட்டோன்னா 6,000. அண்ட் தென் டெட்டாஸ்க்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டவுட்ஃபுல் டெப்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல ப்ரொவிஷன். ஸோ 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்மளுடைய க்ளோசிங் டெட்டாஸில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ க்ளோசிங் டெட்டாஸ் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது 1 lakh. ஸோ அப்போது 1 lakhக்கு 1%. ஸோ 1 lakhக்கு 1% எவ்வளோ ப்ரொவிஷன் 1,000 rupees வந்து ப்ரொவிஷன். ஸோ வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா இல்லை. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் 2 நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் பண்ணிடலாம் 1,11,000. ஸோ 1,11,000லேருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணலாம். 23,500 மைனஸ் 4,500. ஸோ இப்போ நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் வந்து என்னது 69,000. அடுத்ததான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து டிராஃப்ட் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு என்னது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் மூலயமா எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1,50,000. ஸோ அதை இன்னர் காலமில் எழுதிக்கோங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கா எஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஸோ ஆட் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ எவ்வளவு 21,000. ஸோ ஆட் பண்ணால் 1,50,000 ப்ளஸ் 21,000. ஸோ 1,71,000. அடுத்தது ஆட் நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு இந்த இயருக்கு உண்டான நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு 69,000. ஸோ 69,000 இது கூட ஆட் பண்ணணும் ப்ளஸ் 69,000. ஸோ 2,40,000. drawings இருக்கா எஸ் drawings வந்து இருக்கு. ஸோ லெஸ் drawings எவ்வளவு 60,000 மைனஸ் 60,000. ஸோ இதுதான் நம்மளுடைய க்ளோசிங்
கேபிட்டல். அதுக்கப்புறமா வேறு என்ன வரும் லைபிலிட்டி சைடில்? பேங்க் லோன். ஸோ பேங்க் லோன் 45,000. அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உடைய க்ளோசிங் வேல்யூ என்னது? 21,000. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ 21,000. ஸோ அடுத்ததாக அசட் சைடில் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ அசட்டில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னது? மிஷினரி. ஸோ மிஷினரியோட வேல்யூ என்னது? 60,000. அண்ட் தென் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் 10%. ஸோ டெப்ரிசியேஷன் அட் 10% எவ்வளவு? 6,000. ஸோ 60,000லேருந்து 6,000 மைனஸ் பண்ணோன்னா 54,000. ஸோ அடுத்ததாக சன்ட்ரி டெட்டார்ஸ் எழுதிக்கலாம். சன்ட்ரி டெட்டார்ஸ் உடைய வேல்யூ வந்து என்னது? 1 lakh less provision for doubtful debts. எவ்வளவு? 1% provision. ஸோ 1000. ஸோ 1 lakhல இருந்து 1000 மைனஸ் பண்ணோன்னா 99,000. ஸோ அடுத்ததாக க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து என்னது? 22,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் 38,000. அண்ட் தென் கேஷ் அட் பேங்க் 33,000. ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் போடலாம். 54,000 plus 99,000 plus 22,000 plus 38,000 plus 33,000 எவ்வளவு? 2,46,000. ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 1,80,000 plus 45,000 plus 21,000. ஸோ 2,46,000. ஸோ இதோட நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் வந்து போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.